மைனருக்கு வந்து எந்த வயசுலேருந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு டிஸ்கஷன். 21 ஏப்ரல் 2025 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 10 வயசு தாண்டின சிறுவர் சிறுமியர் மைனர் அக்கௌண்ட்டை அவங்களே கையெழுத்து போடுற மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அதாவது கேன் பி ஆப்ரேட்டட் இண்டிவிஜுவலி, அவங்களே கையெழுத்து போட்டு அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டாவது கண்டிஷன் திரும்ப ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க, திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னன்னா 1976 டிசம்பர்லேயே கொடுத்த ஒரு சர்க்குலர். என்னன்னா தந்தை இருந்தாலும் தாயார் கார்டியனா இருந்து மைனரோட அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அது ஏனோ பல பேங்க்ஸ்ல நடக்கிறது இல்லை அப்படிங்கிறனாலையும் மதர் வந்து கார்டியனா இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறனாலையும் அதையுமே ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதையும் திரும்ப சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு தாய் மைனர் மகனோ மகளோ சேர்ந்து கார்டியன் அக்கௌண்ட்டை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனாலுமே இதுல முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னா 10 வயசுக்கு மேல இருக்கிற மகன் மகள் அவங்க தனியா அவங்க அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேத்திக்கு, அதாவது 21 ஏப்ரல் 2025 கொடுத்திருக்கிற சர்க்குலர். இதுல வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுக்க முடியும், ஏடிஎம் கார்டும் கொடுக்க முடியும். அதுல இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, இப்பெல்லாம் வந்து 2500 ரூபாய் பாயிண்ட் ஆஃப் சேல்லையும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது சில பேங்க்ஸ்ல இருக்கு. அந்த வரையறையுமே அந்த பேங்கே முடிவு பண்ணலாம். அவங்களோட ரிஸ்க் கேட்டகரைசேஷனை பேஸ் பண்ணி அந்தந்த வங்கிகளே அதை முடிவு பண்ணலாம். அந்த மைனர் எத்தனை கையெழுத்து போட்டு எடுக்கலாம் அமௌண்ட்ங்கிறதையும், ஏடிஎம்ல எத்தனை எடுக்கலாங்கிறதையும், இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்கலாங்கிறதையும் அந்தந்த வங்கிகள் அவங்க போர்டு மூலமா முடிவு பண்ணலாம் அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க 10 வயசு தாண்டி இருக்கிற மகனோ மகளோ வீட்டுல இருந்தாங்கன்னா ஒரு வங்கி கணக்கை இன்னைக்கு ஆரம்பிச்சு சேமிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ சோ மச். இதுல வந்து இன்னொன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் பண்ணலாம், பிக்சட் டெபாசிட்டும் பண்ணலாங்க. இந்த ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. மெயினா இதுல ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பண்ண முடியாது. அதாவது டெபிட் பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட்ல வர முடியாது, அது கொடுக்க முடியாதுங்கிறது அதுல ஒரு சர்க்குலர்ல இருக்கு. இத உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க மகனுக்கோ மகளுக்கோ சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வாங்க இப்பல இருந்து. தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.